வாடா ஒய்யா. என்ன சிவா சோலோவா வாசிச்சுட்டு இருக்கிற? நான் ஊர்ல இல்லாத நேரம் பார்த்து டில்லியை கலக்கிட்டு வந்திருக்கிறேன். டேய் ஒய்யா, எப்படி இருக்காங்க உங்க சொந்தக்காரங்க? எந்த காலத்துல சொந்தக்காரங்க நல்லவங்களா இருந்திருக்காங்க? உசிலம்பட்டி கோர்ட்ல என் பேர்ல ஒரு சிவில் கேஸ் போட்டிருக்கிறது சொந்தக்கார பெருசு. அத கிரிமினல் கேஸா மாத்திட்டு வந்துட்டோம்ல. என்ன பண்ண? பெருசு கையை வெட்டிவிட்டேன். விளையாடாத ஒய்யா. சொந்தக்காரங்களால ஏமாத்தப்பட்டு நான் பட்டணம் வந்தேன், சொந்தக்காரங்களை ஏமாத்திட்டு நீ பட்டணம் வந்த. சரி அதை விடு, ஊருக்கு போனிய எப்படி இருக்கா? கல்யாணமான முன்னாள் காதலி. சிவா அந்த பேச்சை எடுக்காது. அர்த்தமே இல்லாத பேத்தலுக்கு பேர் தாண்டா காதல். சாரி சிவா, உண்மையான நண்பனா உனக்கு ஒண்ணு சொல்றேன். கொலை கூட பண்ணு, ஆனா காதல் மட்டும் பண்ணவே பண்ணாத. Hello, come on, come on, ஏய் ஓடா அழக். என்னடா என்னடா தம்பி, விபத் பாரதி மூலமா வேலை கேக்குறியா? பழைய ரேடியோ தான், ஆனா இன்னும் நல்ல சவுண்டா தான் இருக்கு. இந்த ஜாட பேசுற வேலையெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம். இப்ப உனக்கு என்ன வேணும்? இந்தாங்க, எனக்கும் சிவாவுக்கும் இந்த மாசம் டோக்கன் புக். ஓகே, எங்கேப்பா உன் நண்பர்? அக்காடின்ல காத்து பிடிக்கிறானா? அவன் எல்லாத்தையும் மாத்தி மாத்தி செய்யறான். அங்க போனா டூ வீலர் டியூன் பண்றான், இங்க வந்தா அக்காடின்ல காத்து பிடிக்கிறான். டேய் நலபீமா, ரசத்துல உப்பு போட்டியா? இங்க வர்றா, அது எப்படி இங்க இருந்தே ரசத்துல உப்பு போடாதெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க? பிலிம் காட்டுறீங்களே. வாசனை. தமிழை எதுல சோட போனாலும் சாப்பாடு மேட்டர்ல ஜீனியஸ் தான். பாருங்க, ப்ரொஃபஷனல் ஈட்டர். நீங்க போங்க. ஏய், சகுனமே சரியில்லை, எங்க பார்த்தாலும் போலீஸ்காரா இருக்குது. கம்னு வாடா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுடா. எல்லாம் கரெக்ட் பண்ணலாம், சும்மா. சரி, நீ என்ன முறைக்கு அதை பார்த்து ஓட்டு. என்னவையா, திலோத்தம வீட்டுல ஏதோ ஃபங்க்ஷன் போல இருக்கு. மாட்டினா நமக்கு தாண்டி ஃபங்க்ஷனு. அந்த செக்யூரிட்டி சர்வீஸ் வேற சொல்ற. டெல்லி லெட்டர் எப்படி தமிழ்நாட்டுல கொடுக்க போற? நம்பியார் அசோகம்னா யூனிஃபார்ம் போட்டுக்கிறாங்க. சுமாரா. வாங்க வாங்க. என்ன மாமா இந்த பக்கம்? ஏன் இந்த பக்கம் இறங்க கூடாது? நீங்களே வந்துட்டீங்களா, அதான் கேட்டேன். ருத்ரையா பொண்ணு திலோத்தமாவுக்கு நிச்சயதார்த்தம், அதுக்காக வந்திருக்கேன். ஓ சாரி. சிவா, பெரிய மனுஷங்க வீடு, சாப்பாடு மட்டும் தான் நல்லா இருக்கும். ஒரு கட்டு கட்டிக்குவோமா? ஏய், போனோமா யாருக்கும் தெரியாம லெட்டரை கொடுத்தோமான்னு வந்துட்டே இருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? ஏய் ஒய்யா, எப்படி உள்ள போறது? அதான்டா எப்படி? பிச்சு பிச்சு. பொண்ணு நெருப்புன்னு சும்மா சொன்னாங்க, உரசுன பத்திக்கிச்சு. யார பார்த்து ராஸ்கல்ங்கிற? சப்ப பீரல வச்சு போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்க. ஏன் எங்க ரெண்டு பேரையும் ஒரு போட்டோ பிடிக்கிறது? போடாவா? போட்டோகிராஃபர் ஒன்னதான்ப்பா. போடாங்கறா, போஸ் கொடுத்துட்டு இருக்க. உள்ள போடா. டேய் 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 டேய், எனக்கு ஒரு வாட்டி இருடா. இருடா, நானும் பாக்குறேன். இந்தா. தேங்க்யூ. டேய், பல்லெல்லாம் கூர் கூரா இருக்கு, நாக்கு வேற தொங்குது. வேணாண்டா நமக்கு ரிஸ்க். என்னடா சொல்ற? நீ வேணா பாரு. டேய், நாயை பத்தி எவன்டா கேட்டா? நாயா? டிஸ்பர்ஸ். என்னங்கடா, புல்லட்டுக்கு டிரைவர் வச்சிருக்கா? சுமார், அவங்க அப்பா. ஏன்பா இது வேலைக்கு ஆகாது? சிக்னல் நிக்கும் போது நேருக்கு நேர் கொடுத்துருவோமா? அவங்க அப்பா கொடுப்பாரு, அது யாரு வாங்குறது? நீ பாதி நான் பாதி. ஆசை. ஹலோ மேடம், இந்த லெட்டர் கொஞ்சம் வாங்கிக்கிறீங்களா? டேய், பூரா கத்தாத, அவங்க அப்பா கேட்டுற போகுது. போயா டேய், இவ்வளவு கத்தியும் திரும்ப மாட்டேங்கிறா. அவளுக்கு ஸ்பீக்கர் அவுட்ரா. ஓய், ஏய் நீயா ஜாகிங் வந்தியா? பிச்சு பிச்சு. அம்மா, என் கேமரா எங்க? வாங்கிட்டு போயிருக்காரு. யாரு? பாலு மகேந்திரா. திருப்பி தந்துருவா. மொத்தப்பே ராஸ்கல். சிட். ஏய் தாயி, கடாச்சி தாயி, டெல்லில இருந்து வந்து. ஹலோ, டெல்லில இருந்து வந்துமா? டேய் உனக்கா? ஹலோ உனக்கா? டெல்லி டெல்லி. சார் போஸ். ஆறா, திரும்பிட்டா. ஒருவேளை எம்ஜி பாத்துப்பாளோ? எப்படா கூப்பிடுறது? இங்க வாரு, கட்சி உறவு மாதிரி கூடவே வரானுங்க. டேய், இப்ப கூப்பிடுறா. ஹலோ. ஆய், திரும்பிட்டா. ஹலோ, போடுறா நீ. சைடுல பெட்டி உள்ள போடுறா. உள்ள போடு. போடு டேய். ஐயோ, அப்பா அப்பா. இந்த பத்த வைக்கிறாடா.
ரைட் ஹேண்ட் எஸ் எஸ் இந்த கமலம் விக்டோரியா சொன்னதுதான். செமஸ்டர் எக்ஸாம் சொன்ன தேதியில நடந்தே தீரும். யூ கேன் கோ. ஓகே மேடம். குட் மார்னிங் மேடம். எஸ் நீங்க தானே பிரின்சிபல்? எஸ். பிரஸ்ல இருந்து வர்றோம். நாங்க ஒரு மேட்டருக்காக பேட்டி எடுக்க வந்திருக்கோம். திலோத்தமா திலோத்தமா அமிச்சாங்க. சொல்லுங்க. இது பாருங்க மேடம், இந்த காலேஜ்ல படிக்கிற பொண்ணுங்க மாடர்ன் ட்ரெஸ் போடக்கூடாது, புடவை ஜாக்கெட் தான் போடணுமா. இது என்ன மேடம் முட்டாள்தனமான ரூல்? ஜீசஸ். வாட்? இது நாங்க சொல்லல, திலோத்தமா கேட்க சொன்னாங்க. நான்சென்ஸ். பேட்டி கிட்டி ஒண்ணு வேண்டாம். மிஸ்டர், புடவையும் ஜாக்கெட்டும் தான் நம்ம பாரம்பரியம். டு யூ ஃபாலோ? பட் மேடம், திலோத்தமா சொல்றாங்க சங்க காலத்துல புடவே இல்ல, புடவைங்கிறதே 500 வருஷத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சாங்கன்னு. நீங்க என்ன சொல்றீங்க? சங்க காலம் என்னடா, எங்க காலத்துலயே அப்படித்தான் மேடம். எங்க பாட்டி கூட ஜாக்கெட்டே போட்டது கிடையாது. இது பாருங்க மேடம், புடவை கட்டினா தொப்பல் தெரியும், ஸ்லீவ்லெஸ் போட்டா அக்கல் தெரியும், ஆனா மாடர்ன் Dress போட்டா எதுவுமே தெரியாது. இல்ல மேடம், சுடிதார் இருக்கு, சல்வார் கமீஸ் இருக்கு, மிடி இருக்கு, ஜீன்ஸ் இருக்கு. ஜீசஸ். ஜீசஸ் இல்ல மேடம், ஜீன்ஸ். ஜீன்ஸ வாங்கணுமா, ஜிப்ப போட்டமான்னு இல்லாம ஒரு புடவை வாங்குறதுக்காக எத்தனை கடை ஏறி இறங்க வேண்டி இருக்குன்னு திலோத்தமா வருத்தப்படுறாங்க. அது மட்டும் இல்ல மேடம், ஒவ்வொரு புடவையும் ஒவ்வொரு விதமா மெயின்டைன் பண்ணும். உதாரணத்துக்கு காட்டன் புடவை கஞ்சி போடும்போது ஜவ்வரிசிய மாவா அரைச்சு 1 லிட்டர் தண்ணிக்கு 3 ஸ்பூன் மாவு போட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கி யூஸ் பண்ணணும். ஹோல்ட் ஆன். என்னடா என்ன மாதிரி பசங்க பக்கத்துல இருந்தாங்கன்னா பாயாசம் நினைச்சு குடிச்சிட போறாங்க. பத்திரம். சரி, ஜாக்கெட்னு எடுத்துக்கிட்டாலும் டக்குன்னு வாங்குமா, தச்சமான இல்லாம பின்னால ஜன்னல் வைக்கிறது, முன்னால கதவு வைக்கிறது, சைடுல மிரர் வைக்கிறது. வாட் மேடம்? மேடம், பாதி ஜாக்கெட்ட புடவையே மறைச்சிருது. பேஜாருப்பா அப்படின்னு நாங்க சொல்லிங்க. திலோத்தமா சொல்றாங்க. திலோத்தமா. Who is that திலோத்தமா? திலோத்தமா 3rd இயர் BBA. திலோத்தமா 3rd இயர் BBA. உடனே ரூமுக்கு வா. திலோத்தமா 3rd இயர் BBA. Report to me immediately. பிரின்சிபல் கிட்ட ஏன் பயப்படுற? யூசி நான் இருக்கேன்ல, யூனியன் சேர்மன். மேடம், if you don't mind, நீங்க கொஞ்சம் வெளியே இருக்கிறீங்களா? What? பரவாயில்ல, நீங்க உள்ளே இருங்க, நாங்க வெளியே போய்க்கிறோம். திலோத்தமா கொஞ்சம் வெளியே வரீங்களா? திலோத்தமா, what the hell is happening here? Man, என்ன மேம்? Shut up. காலேஜ் யூனியன் சேர்மன்னா எதுக்கு வேணாலும் வக்காலத்து வாங்குறதுன்னு அர்த்தமா? திலோத்தமா. மேடம் ப்ளீஸ், திலோத்தமா திட்டாதீங்க. நாங்க ஒரு லெட்டர் கொடுக்கணும். How dare you say this? உங்ககிட்ட எல்லாம் கொடுக்க கூடாதுங்க, வம்பா போயிருங்க. திலோத்தமா, இதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரையும் உனக்கு தெரியுமா? இவங்க 2 பேரும் பின்னால பைக்ல Enough. முனுசாமி. Why I said- முனுசாமி. Come here. Catch them. madam. Catch Yes, madam. them. Hey, Catch hey, them. ஆளுகளை விட்டு கலாட்டாவா செய்றேன். முன்ன ஒரு வாரத்துக்கு நான் சஸ்பெண்ட் பண்றேன். You can go. வராங்கடா, போதும்டாப்பா. ஏப்பா சிவா, டேய், என்னால இதை தாண்டி குதிக்க முடியாதுடா. என்னால முடியுமே. எப்படி? எப்படியா? என்னத்தடா எடுக்கிற? இது என்னது? சில்லற. அடப்பாவி, சில்லறை கீழே போட்டானே. எங்கடா டேய், இதுவும் பாட்டு கத்து விட்டு போயிட்டானே. ஐயோ, கொஞ்சம் தூக்கி விடுங்களேன் ப்ளீஸ். இந்தா, அங்க கீழே கூடாதா சொல்லிவிட்டேன். மஞ்சரி, நீயும் யூ என் கேமரா எங்க? தரேன், ஆனா நான் தப்பிச்சு போக ஹெல்ப் பண்றீங்களா? பிச்சு எங்க ஓட பாக்குறீங்க? ஏய், முனுசாமி, குருசாமி போய் குனிங்க. பாப்பா, இவ யூனியன் சேர்மன் நான் சொல்றேன், நீங்க போய் குனிங்க. தேங்க்யூ மஞ்சரி. கேர்ள்ஸ், கொஞ்சம் கேப் கொடுங்க, நான் போய்க்கிறேன். வாங்கப்பா, சீக்கிரம் வாங்கப்பா. அவன் பெரிய படி, நீ சின்ன படி. அப்படிதான். இன்னும் ஒரு படி இருந்தா தேவல. பிரின்சி வருவாங்களா? அவ்வளவுதான். ஓய், என் கேமரா வச்சிருக்கிறேனே எங்க? அடகு கடையில. செயின் அஞ்சந்த அடகு கடை, சவுகார்பேட்டை, சென்னை 1. போன் நம்பர் 0000000. பிளாம் 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 பிளாம். ஏய் இடியட்ஸ். ஷிட். காதலிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என் விழிகளிலே தத்தத்துதரம். கத்துக்கிறோம். ஆனா உங்க கண்ணதாசன் டியூஷன் ஃபீஸ் கொடுப்பாரா? டேய் ஐயா, காதல ஒசத்தி கண்ணதாசன் பாடின பாட்டு இது. கிண்டல் பண்ண பிச்சி புடுவன். என்னத்த வசதி பாடிவிட்டாரு? கண்களே கண்களே காதல் செய்வதை விட்டு விடுங்கள்னு அந்த ஆள் தானே பாடினாரு. இத பாரு ஐயா, நீ லவ் பண்ணும் போது அவருடைய காதல் பாட்டு உனக்கு ஒத்து வருது. அந்த லவ் ஃபெயிலியர் ஆன உடனே அவருடைய தத்துவ பாட்டு உனக்கு ஒத்து வருது. அதான் என் கண்ணதாசனுடைய ஸ்பெஷாலிட்டி. ஐயா நெசமாவே கோச்சிட்டு போயிட்டானா? பின்ன என்ன மிஸ், ஆர்கியூ பண்ணும்போது பர்சனல் மேட்டர் எடுக்கலாமா? ஐ அம் சாரி. கஞ்சி கூட நிம்மதியா குடிக்க முடியல. பேய், எஸ் சார், பஸ்ல இருக்காங்க. சிவா, நீ உடனே சர்வீஸ் ஸ்டேஷன் கிளம்பு.
ஏன்டா? ஆமா, இல்லனா போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியிருக்கும்பா. என்னடா சொல்ற? ஆமாண்டா, திலோத்தமா அப்பாவுக்கு நாம இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு. நம்மள அடிக்கிறதுக்கு செக்யூரிட்டி ஆளுங்க அனுப்பிச்சிருக்காரு. கிளம்பிக்க. நில்லு, நீ இதுக்கெல்லாம் அழட்டிக்காத. இதெல்லாம் சின்ன மேட்டர். நானே நம்ம மெஸ் வச்சு சமாளிச்சுக்கிறேன். எஸ்கேப் ஆயிக்க. இந்த பக்கம் இல்ல, அப்படி சட்டு புட்டு கிளம்பு. ஓ போப்பு. ஐ, என்னடா வந்துட்டேன், பசிக்குதா? எனக்கு பசிக்கிறது இருக்கட்டும். நீங்க களி சாப்பிடுறீங்களா? களியா? எதுக்கு? வாங்க காட்டுறேன். சீக்கிரம் வாங்க. ஐயோ கதை கந்தல். அங்க பாத்தீங்களா? யாரடா அவங்க? இன்கம் டாக்ஸ் கட்டிருக்கீங்களா ஒழுங்கா? இன்கம் டாக்ஸா? இன்கம் டாக்ஸ்னா என்னது? ஐயோ அப்படி ஒண்ணு இருக்கிறதே தெரியாதா? தெரியாதே. ஐயோ போச்சு மெஸ், அவ்வளவுதான். ஆ? வருமான வரி சோதனை, ஆ. விசாரணை, ஆ. கைது, ஆ. ஜெயிலு, ஆ. களி, அவ்வளவுதான் ஊத்தி மூடிட்டாங்க மெஸ். நான் வர்றேன். டேய் ப்ளீஸ்டா ஹெல்ப் பண்றா, எனக்கு ஒண்ணும் தெரியாதுடா. போச்சே, என்ன பண்றது? சரி, வாங்க வாங்க. வயசுல பெரியவரா இருக்கீங்க, அரசாங்கத்தை ஏமாத்திருக்கீங்க. உள்ள கொண்டு போய் வச்சா 10 வருஷம். இனி நான் எங்க போறது? ஓய் சாப்பாட்டுக்கு. கவனமா கேளுங்க. அவங்க வந்துருவாங்க. நான் உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்க? அங்க என்ன கேள்வி கேட்டாலும் நான் சொல்றேன், அப்படியே திருப்பி சொல்றேன். Okay. கரெக்டா சொல்லுவீங்களா? Okay. கரெக்டா சொன்னீங்கன்னா விசாரணை குழப்பலாம். Okay. ஓகேயா? சரி, Okay. ஓகே. நான் உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறேன். கதவை சாத்துங்கய்யா. பெருசு கதவை சாத்துங்க. விசாரணைன்னா பேசி பேசி குழப்பதுதான் இப்ப பேசணும். ஐயோ வந்துட்டாங்கோ வந்துட்டாங்கோ. நாங்க பிளாக் டாக் செக்யூரிட்டி சர்வீஸ்ல இருந்து வரோம். சீ, ஏன் வந்தீங்க? சீ, ஏன் வந்தீங்கோ? இது கண்ணதாசன் மெஸ் தானே? இதாண்டா இதாண்டா. இதாண்டா அதாண்டா. இங்க மெஸ் விஸ்வநாதங்கிறது. யாரு? யாரு 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 யாரா? யாரு? அப்ப அது நீங்க இல்லையா? இல்லனா இல்ல, இருக்குனா இருக்கு. இருக்குன்னா இருக்கு, இல்லன்னா இல்ல, இல்லன்னா இல்ல, இருக்குன்னா இருக்கு. இது மெஸ் தானே? அப்படியா? அப்படியா? அப்படியாவா? நான் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அப்படியான்னு கேக்குறீங்க? நிஜமாவா? 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 ஆ. இங்க யாராவது கொஞ்சம் ஸ்டெடியானவங்க இருக்காங்களா? எனக்கு ஒரு காதலி இருக்கின்றாள். எனக்கு ஒரு காதலி இருக்கின்றாள். அவளாவது ஸ்டெடியா இருக்காளா? அவள் 7 சுரங்களில் சிரிக்கின்றாள். அவளும் மென்டலா? ஏய், வாடாங்க. நம்ம முதலாளி பொண்ணு கல்யாணத்துக்கு தமிழ் ஆர்டர் கொடுக்கிறதுக்கு மெஸ் விஸ்வநாதனை காட்டுறான்னு சொன்னா ஏதோ மென்டல் கேஸ் காட்டுறியே. உங்களோட பிளாக் டாக்ஸ். வரங்க. வரங்க. God bless you. சேம் டு யூ. போனால் போட்டு போடா. போனால் போட்டு போடான்னு சொல்லுங்க. நான் ஒய்யா சொல்றேன். நான் டேய். சொல்ல வேண்டியதா? டேய், நல்ல கல்யாண ஆர்டர் கெடுத்தியாடா? மகா பாவி, இப்படி பண்ணலாமா? நீங்க என் அண்ணன் மாதிரி, நான் உங்க தம்பி மாதிரி. ஆமா. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகிலே. ஏய், உள்ளே கடறா நீ. பட்னியாரு நீ இன்னைக்கு முழுக்க. வெளியே எப்படி வர்றேன் நான் பாத்துறேன். படம் கவனிச்சுக்கிறேன் அவனை. மெஸ் போடா. மெஸ் இந்தாங்க கீ. சிவா, ஏ சிவா, இந்த பத்தியா பிளாக் டாக் செக்யூரிட்டி நம்பர். அந்த பொண்ணுக்கு ஒரு போனை போட்டு அதை தனியா ஒரு இடத்துக்கு வச்சிருவோமா? டேய், இதெல்லாம் நடக்கிற காரியமா? சிவா, பாசிட்டிவா திங்க் பண்ணு. இந்த பாரு, பப்ளிக் பிளேஸ்ல வச்சு லெட்டர் கொடுத்தோம்னா பொம்பளை போலீஸும் அப்படி இல்ல, அது நமக்கு சேஃப்டி இல்ல. லெட்டரை கொடுத்தோமா, மேட்டரை முடிச்சோமா, குடுறா வாட்டரை குடிச்சோமான்னு இருக்கணும். வா. டேய் டேய், இன்னொரு நம்பர் இருக்குடா சிவா. Black Dog Security Service. ஐயோ, Black Dog here. இடியட். நடுராத்திரியில போன்ல குலைச்சுக்கிட்டு நான் இல்ல சார், நான் சார். சீட்டை கிழிச்சிருவேன். சாரி சார். ஓகே சார். தேங்க்யூ சார். ஐயோ, இப்படி ஆகும் நான் நினைக்கவே இல்லையே. கை இப்படி ஆயி போச்சடா. ஐயோ, காலை பாரு, சேப்பே மாறி போச்சடா. இப்படி கை கிழிஞ்ச சட்டையும் கால் கிழிஞ்ச பேண்டையும் வச்சுக்கிட்டு மனுஷனால போட முடியுமா? அதனால கிழிச்சு வண்டி துடைக்க வச்சிருவோம். என்னன்ற நீ அந்த பக்கம் கிளி, நான் இந்த பக்கம் கிழிக்கிறேன். அங்க கிழிடா. உட்காருங்க. நீங்க பேசிக்கே இருக்கப்பா, நான் பெட்டி வாங்கிட்டு வந்துடுறேன். ஹாய் ஃப்ரெண்டே, சோப்பு எடுத்துக்கிட்டா? சோப்புமா? சோப்பு சூப்பர், ஃபாரின் கணக்கா இருக்குது. அழாதீங்க ப்ளீஸ். என்னாச்சு? பசங்க சந்தேகத்துல சுத்துறாங்க.
வெளியே நின்று பேசுவோமா? இப்ப சொல்லுங்க, ஏன் அழுறீங்க? உங்களுக்கு உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே. என்ன சொல்றீங்க? பைக்க வெளியில சர்வீஸ்க்காக பிரிச்சு போட்டுட்டேன். ஏன் கேக்குறீங்க? வந்து பிரேக் ஒயர் கட்டாலியா? ஐயோ ஏய், நீ எங்கடா? வாங்கிட்டு வராம இந்தா என்னங்க? ஆத்தி தரேன் பார். ஏன் சிரிச்சீங்க? எவனோ ஒரு தீவெட்டி தடியன் பிரேக் வயர் நினைச்சு லைட் வயரை கட் பண்ணிட்டான் மடையன். அது எங்க அப்பா தான். அந்த தீவெட்டி தடியரு மடையரு உங்க அப்பா சா? ஏன் அவங்க அப்பா சாம்டா? சாரிங்க. ஏன் அப்பாலஜிடா? சும்மா என்ன ஸ்டார்ல ஆ, 3 முடிச்சு படம் போட்டிருக்கான்னா. நீ போய் அந்த முடிச்ச அவுக்க போறியா? 2வது ஆட்டத்துக்கெல்லாம் ஏன்டா தம்பி போற? உடம்ப கெடுத்துக்காத, போ படுத்து தூங்கு, போ போ. சிகரெட் பிடிக்கிறது உங்களுக்கு பிடிக்காது, உங்களுக்கு பிடிக்காதுங்கிற விஷயம் ரஜினிக்கு தெரியாது. ஆ, ஆ, அந்த படத்துல ரஜினி ஆ, நிறைய வாட்டி ஆ. அதுவும் சிகரெட்டை தூக்கி போட்டு பிடிக்கிறாருங்கிற ஒரே காரணத்துக்காக 3 முடிச்சு படத்துக்கே போக கூடாதுன்னு நீங்க சொல்றது எந்த வகையில நியாயம்? ஏகேஎம் ஏகேஎம் அறிவுகட்ட முட்டம். போயேண்டா. டேய் வெளிய போடா. அண்ணா அண்ணா வேலையை விட்டு அமிச்சிடாதீங்க அண்ணா. நீ படத்துக்கு போ, 3 முடிச்சுக்கே போ. அப்படியா? சரிண்ணா இந்த சென்டிமெண்டல் லுக் எல்லாம் வேண்டாம், போடா போ. சரிண்ணா. ஆண்டவா யாரும் டென்ஷன் ஆக வேண்டாம். கரண்ட் இப்ப வந்துடும். ஃபீஸ் தான் போயிருக்கு. நானே சரி பண்ணிக்கிறேன். மேல யாரும் வந்து சுலப்படுத்த வேண்டாம். ஃபீஸ் சரி பண்ணா சரியா போயிடும். நானே பண்ண போறேன். சரி பண்ணிட்டேன். மாட்ட போறேன். பிச்சு பிச்சு. சார் ஏன் சார் கூப்பிட்டீங்க? என்ன ஒய்யா, என் வண்டி ரெடி ஆயிடுச்சா? டெலிவரி பண்ணிடலாமா? பார்த்தேன் சார். அதை விட நம்ம ஷோரூம்ல ஒரு புது வண்டி எடுத்துக்க சொல்லுங்க. நீ எதுக்கு எனக்கு பணம் கொடுக்குற? என் கேமரா எங்க? அதான் இது. என்னது? ஆமா வித்துட்டேன். வாங்கினேன், இவ்வளவுதான் கையில வச்சேன். யாரு? தங்கர் பச்சான், என் ஃப்ரெண்டு தான். என்ன சாப்பிடுற? டீ? ஹாய். ஏய் சுப். என்னையா பேஸ் தெரிச்ச மாதிரி நின்னுட்ட? என்னடி ட்ரெஸ் இது? செமஸ்டர் இல்லையா? அங்க பாரு. போராடுவோம் போராடுவோம் வெற்றி பெறுவோம். உள்ளிருப்பு போராட்டம். செகண்ட் ஸ்ட்ரைக். ஐயோ பிரின்சி எங்க? செமஸ்டர் இல்லையா? ஸ்ட்ரைக் எதுக்கு? போராடுவோம் போராடுவோம் வெற்றி பெறுவோம். போராடுவோம் பிரின்சி டவுன் டவுன் பிரின்சி. ஹலோ
அஞ்சலி அவங்க அப்பாவை போய் கரெக்ட் பண்ணு. என்னது? சமாளி போ. சிவா என்ன இதெல்லாம்? இந்த காலேஜ்ல சேலைய தவிர மாடர்ன் ட்ரெஸ்ஸும் போடலான்னு உங்க பிரின்சி ஒத்துக்கிற வரைக்கும் உள்ளிருப்பு போராட்டம். அப்ப சாப்பிட, தூங்க, குளிக்க? அதான் அங்கிள் உள்ளிருப்பு போராட்டம். சாப்பிடுவோம், உள்ளேயே சமைச்சு, குளிப்போம், காலேஜ் பாத்ரூம்ல தூங்குவோம், கிளாஸ் ரூம்குள்ள. நோ, அங்கிள் நாங்க திலோவை பத்திரமா பாத்துக்குவோம். ஸ்ட்ரைக் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லி அனுப்புறோம். அப்ப நீங்க வந்தா போதும் ப்ளீஸ். இத ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட்ல கொடுத்துருங்க. லிட்டரேச்சர் டிபார்ட்மெண்ட் யாரு? மஞ்சரி ஸ்ட்ரைக் பண்றதாவே முடிவு பண்ணிட்டீங்களா? சாரி மேம், ஸ்ட்ரைக் தான் நடந்துட்டு இருக்கு. வேணா நோட்டீஸ் பாருங்க. ஜீசஸ், இதா நோட்டீஸா? What? What the hell is going on? ஜீவா, எதுக்கு இந்த ஸ்ட்ரைக்? உங்க அக்காவை பார்க்க வேண்டாமா? அதுக்கு டெல்லிக்கு போகணும். எப்படி? இப்படி டிக்கெட் என்ன ஓகேவா? Your attention please. இன்னும் சிறிது நேரத்தில் டெல்லி செல்லும் விமானத்தில் திலோத்தமா என்ற அழகிய இளம் பெண் தனது அன்பு அக்காவை சந்திக்க ஒரு அழுக்கு வாலிபனுடன் டெல்லிக்கு செல்லவிருக்கிறாள். இது கரெக்டா நடக்குமா? இத பாருங்க, சிவாவுக்கு பந்தயம்னா பந்தயம் தான். இந்த ஸ்ட்ரைக் முடியறதுக்குள்ள திலோத்தமா பத்திரமா இங்க இருப்பாங்க. இந்த லண்டன் டாலர் எனக்கு தான். ஓகே? மீனா, ரம்பா, சிம்ரான், நக்குமா. மேம், வாட்? உள்ளிருப்பு போராட்டம் இன்னைக்கு 2வது நாள். என்ன பண்ண போறீங்க? ஜீசஸ், உங்களை எல்லாம் யார் இப்படி தோண்டி விட்டு வேடிக்கை பார்க்கறாங்கன்னு தெரியல. பட் ஒன் திங், காலேஜ் கரஸ்பாண்டன்ட் ஃபாரின்ல இருந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்பி வர நேரமா பார்த்து ஸ்ட்ரைக் பண்ணி என் மானத்தை வாங்குறீங்க. உங்களை நான் சும்மா விட மாட்டேன். சிகரெட் யாரடி இது? யார் இது? கரஸ்பாண்டன்ட் வரட்டும், உங்களை கவனிச்சுக்கிறேன். அவர் வந்து ஒரு கேள்வி கூட கேட்காம உங்க எல்லாரையும் நான் டிஸ்மிஸ் பண்ணல. நான் கமல விக்டோரியா இல்ல. நான் தான் பிரின்சிபால் ஒய்யா பேசுறேன். இந்த காலேஜ் கரஸ்பாண்டன்ட் போடிய ஃபாரின்ல இருந்து வரானா, ரொம்ப கண்டிப்புக்காரனா. வந்த உடனே ஃபிகர்களை எல்லாம் டிஸ்மிஸ் பண்ண போறான். போராட்டம் பெருசா போகுது. நீ என்ன பண்ற? இன்னும் 2 நாளைக்கு ஜாலியா டெல்லியை சுத்தி பார்த்துட்டு வா. அப்ப நான் வச்சிட்டுமா? சிவா, ஒரு ஒரு விஷயம். நீ இப்ப அவளுக்கு செய்யறது ஒரு ஃப்ரெண்ட்லி ஹெல்ப் தான். போட்டோ கிழிச்சதாவே இருக்கட்டும். நான் சொல்ல சொல்ல கேட்காம Dressக்காக ஸ்ட்ரைக் பண்ணீங்க. அப்படி போடு. இப்ப கரஸ்பாண்டன்ட் உங்களுக்கு என்ன பனிஷ்மென்ட் கொடுக்க போறாருங்கறத வேடிக்கை பார்க்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். மேடம், என்ன ஒரேடியா கத்தி கலாட்டா பண்றீங்க? உங்களுக்கு விவரம் பத்தாது. எங்க பாட்டி மணியம்மா காலத்துல புடவை கட்ட சொன்னாங்கிறதுக்காக இன்னமும் அந்த ரூல் இந்த காலேஜ்ல இருக்கணுமா? வாட் நான்சென்ஸ். அடிங். ஏதோ எப்பவாவது புடவை கட்டிக்கலாம். See my daughters, நம்ம கிளைமேட்டுக்கு ரங்கீல Dress தான் லாய்க்கு. அண்டர்ஸ்டாண்ட்? Thank you, thank you, thank you, thank you. 50 வருஷத்துக்கு முன்னாடியே தந்தை பெரியார் சொன்னாரு, பொண்ணுங்க ஆம்பளைக்கு மாதிரி லைட்டா Dress போடணும், வெயிட்டா Dress போட கூடாதுன்னு. ஓகே ஓகே ஓகே, நைஸ் விசில். கேர்ள்ஸ், உங்களுக்கு எல்லாம் படிப்பு தான் முக்கியம். எந்த Dressம் போட்டு படிக்கலாம். சோ உங்க இஷ்டப்படி மாடர்ன் Dressலயே வரலாம். ஹலோ சிவா, கரஸ்பாண்டன்ட் கவுத்திட்டாம்பா. MTV VTV வர ஃபிகர்களை எல்லாம் உள்ள கூட்டு வந்துட்டான். ஆமா, ஸ்ட்ரைக் வாபஸ் ஆயி போச்சு. நீ உடனடியா ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் ஃளைட்ட பிடிச்சு சாயந்திரம் 5 மணிக்குள்ள திலோத்தமாவோட காலேஜ் காம்பவுண்டுக்குள்ள வந்துரு. இல்லனா பிளாக் டாக் வந்துரும். திலோக்கத கண்டலு, உன் பந்தயம் டமாலு, லண்டன் டாலர் டுமீலு. டேய், என்னடா இங்க சிகரெட் ஸ்மெல் வருது? இதோ நலபீமா வந்துட்டானே. என்னன்னா நீங்க பாட்டி சொல்லாம வெளிய வந்துட்டீங்க. சிகரெட் பிடிச்ச வாயால எவ்வளவு தைரியமா நீ என்கிட்ட பேசுறீ? சிகரெட்டா? காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்கல தெரியுமில்ல? வெறதான். அப்புறம் எப்படி அப்படி வாசனை வருது? வாசனையா? அண்ணா அதோ தெரியுதுண்ணா. என்ன தெரியுது? இதோ தெரியுதுண்ணா. காணம்னா தெரியுதுண்ணா. காணம்னா தெரியுதுண்ணா. காணம்னா தெரியுதுண்ணா. ஏய், வலிக்கல 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 வலி 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 வலிக்கல வலிக்கல வலி 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 வலி. பிச்சு பிச்சு. என்ன மஞ்சரி, ஒரே கெட்ட கெட்ட கனவா வருது. செருப்பு தலைமாட்டில் வச்சுக்கோ. இந்த பணம் ரிக்ஷாக்கார எம்ஜிஆர் பாட்டு மாதிரி கடலோரமா ஜிப்புன்னு மிதிச்சியே. வா, நம்ம மெஸ்ல ஒரு வாய் சாப்பிட்டு போலாம். பாப்பா தம்பி, என்ன யோசனை?
நிகழ்காலத்துல இறந்த காலத்தை பத்தி நினைச்சிட்டு இருந்தா உன் எதிர்காலத்தை நீ இழந்துடுவேன்னு கண்ணதாசன் சொல்லி இருக்காரு. தெரியுமா உனக்கு? எனக்கு எல்லாமே தப்பா தெரியுது. என்ன புடலங்கா தப்பா தெரியுது? நம்ம சிவா ஒரு மாதிரியா இருந்தான்ல, அப்புறம் நம்ம எடுத்து சொன்ன உடனே போட்டோ கிழிச்சு போட்டான்ல. ஆரம்பிச்சிட்டியா? முடிச்சிடுறேன். அப்புறம் அவங்க 2 பேரும் டெல்லிக்கு எல்லாம் போயிட்டு வந்தாங்க. நான் தான் அனுப்புனேன். அவனும் பத்திரமா தான் இருந்தேன். இப்ப என்ன ஆச்சு? இப்ப ஒண்ணும் ஆகல அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்கு பேசாம இருந்தோம்னா அப்புறம் ஏதாவது ஆகி போச்சுன்னா. ஓஹோ, நான் முடிவெடுத்தேன் மிஸ். சிம்பிளா ஒரு போன், அவளை சுத்தமா ஆஃப் பண்ண போறேன். இனிமே சிவா வாழ்க்கையில குறுக்கிடாதே அப்படின்னு. எப்படி கேட்க வைப்பம்ல? பின்ன என்ன மிஸ், பொண்ணுங்களை க்ளோஸ் அப்ல வரவிட்டாலே நம்ம வாழ்க்கைய க்ளோஸ். ஏ உய்யா, நேத்து ராத்திரி நீ பாக்க வந்த. டேய் ஒய்யா, இப்ப நீ க்ளோஸ். ஏய் பாருங்க, என்ன அடிங்க. யார் வந்தா? உன் ஏரியாக்கு நான் வந்தனா? கனவுல வந்தியே. சிவா, உள்ள சாப்பாடு உனக்காக காத்திருக்கு. சூடு ஆறதுக்கு முன்னால போய் சாப்பிடுமா. போமா. நீ போகாத. டேய் கிளம்பிமா, இலை போட. டேய் திலோ, நீ எங்க? உங்ககிட்ட இருந்து போன் வந்துச்சே. போனா? நானா? பின்ன நானா? ஆனா ஊனா போனா? நான் பண்ணலையே. உங்களை நான் அப்புறம் வச்சுக்கிறேன். உன்னை வச்சுக்கிறேன்னு சொல்றாரா? போடா திலோ, நான் போன பண்ணலையே. போன் வந்ததாக சொல்லி வருவது ஒரு சாக்கு. அது புரியாமல் முழிக்குது ஒரு ஏன் பேக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு? அடிக்காதடா டேய், அடிக்காதடா, அடிக்காதடா, அடிக்காதடா டேய். ஐயோ, வலி தாங்க முடியலையே. எங்க ஒக்கா மக்கா கொட்டினது கொட்டு சங்கனியா கொட்டணும். அப்பா மிஸ்ஸுக்கு வேற போட்டுட்டாங்க. பரவாயில்ல, இப்படி போடுறா உள்ள. டேய் அப்போ சுண்ணாம்பு சுண்ணாம்பு. சூப்பர் ஸ்டைல் நமக்கு வந்த. கண்டதை சொல்லுகிறேன், உங்கள் கதையை சொல்லுகிறேன். இதை காணவும் கண்டு நாணவும் எனக்கு காரணம் உண்டென்றால் அவமானம் உமக்கென்றோ. ஐம் சாரி. என் முன்னாடி சிகரெட் பிடிக்கிறீ? எதுக்கு இப்படி என்ன பாக்குறேன்னு புரியுதியா? என்னடா இவன் நம்மளையெல்லாம் சொல்றான், ஆனா இவன் மட்டும் ஒளிஞ்சு ஒளிஞ்சு சிகரெட் பிடிக்கிறானேன்னு பாக்குறியா? இமேஜ். இன்னைய தேதிக்கு மெஸ் விஸ்வநாதன் வந்தா இந்த மேன்சன் பசங்க எல்லாம் சிகரெட்டை கீழே போட்டு காரால மிதிக்கிறாங்கடா. வை? இமேஜ். நானே சிகரெட் பிடிச்சா அந்த பசங்க எல்லாம் என்ன மதிப்பானா? இல்ல பாத்துட்டா சிகரெட்டை தான் கீழே போட்டு மிதிப்பானா? ஒரு சிகரெட் பிடிச்சா ஆயுசுல 3 செகண்ட் நஷ்டம். என்ன பார்த்துட்டு சிகரெட்டை தூக்கி எரிஞ்சா நம்ம மேன்சன் பசங்களுக்கு ஆயுசுல 3 செகண்ட் லாபம். டேய், இதை யார்கிட்டயும் சொல்லிடாத. யார்கிட்டயும் சொல்லிடாதடா. டேய் ப்ளீஸ் டா, யார்கிட்டயும் சொல்லிடாதடா கண்ணா. தேவையா? மை டியர் மேன்ஷன் ஹவுஸ், உங்க எல்லாரையும் தான் கூப்பிடுறேன். எல்லாரும் வாங்க, சீக்கிரம் வாங்க. உங்க எல்லாத்தையும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதை நான் சொல்லல என் தலையை வெடிச்சிரும். சீக்கிரம்.
சொல்லியே தீர்வேன். பெருசு உங்ககிட்ட குட் நைட்னு சொல்ல சொன்னார். Thank you.